சர்வாதிகாரத்தை வீழ்த்துவோம், சமூக ஒற்றுமையை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இந்த தேர்தலுக்காக முதலில் திராவிட விடுதலை கழகம்தான் எழுப்பியது. முதல்ல நாங்கள் தான் துவங்கணும். அந்த குரலை எங்களுடைய தலைவர் அவர்களும் பொதுச்செயலாளர்களும் தான் அந்த வாசகத்தை, அந்த வார்த்தைகளை, தலைப்பை கொடுத்து அதன் அடிப்படையிலே பாசிச பாஜகவை இந்த மண்ணில் இருந்து நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர் கூட்டங்களை திராவிட விடுதலை கழகம் மாநிலத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த பிஜேபியை, இந்த பாஜகவை, பாரதிய ஜனதா கட்சியை, பிரதமர் மோடியை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்றைக்கு அடையாளம் காட்டி இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஏதோ இது ஒரு விபத்திலே இவரெல்லாம் தலைவர்களாக வந்து அதன் அடிப்படையில் தற்காலிகமாக வந்துவிட்டதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம். 1925 தான் சுயமரியாதை இயக்கம் உருவானது. அதே காலகட்டத்திலே தான் பொதுவுடைமை இயக்கம் உருவானது. அதே காலகட்டத்திலே தான் ஜனசங்கம் என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய RSS, பிஜேபி, இதெல்லாம் தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ மதவாத பார்ப்பனிய அந்த அமைப்பும் உருவானது. பார்ப்பனர்கள் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனையாளர் என்பதை நீங்கள் அல்கூர்ந்து தயவு செய்து ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்ப்பனர்களை நாம் சும்மா அப்படி சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. அவர்களுடைய வியூகம் என்பதும் அவருடைய திட்டம் என்பதும் ஆழ்ந்த தொலைநோக்கு உள்ளது. அவன் அன்னைக்கு என்ன பண்ணான், திட்டம் போட்டு அன்றைக்கு வெறும் 10 பேராக உருவான அந்த அமைப்பு தான் இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி கட்டல இந்த 100 வருஷத்துக்குள்ளே அவன் வந்து ஆட்சியிலே உட்காந்துட்டான். அந்த அளவிற்கு திட்டமிட்டு காய் நகர்த்திய மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார கும்பல் அது. பாசிஸ்ட் எப்படி அங்கே ஹிட்லரும் முசோலினியும் இன்றைக்கு உலக வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் அவர்களைப் போல எவனும் இல்லை, பாசிஸ்ட் நாசிஸ்ட் எவனும் இல்லை. அதை போல ஒரு நிலையை இந்த நாட்டில், இந்திய நாட்டில் உருவாக்குவதற்காக இவர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கட்சி தான் பிஜேபி. பாப்பானுங்க சாதாரணமாக இல்லை. உலகத்தில் ரெண்டு பேருக்கு நாடு கிடையாது, சொந்த நாடு கிடையாது. ஒன்று பார்ப்பனர்களுக்கு, ரெண்டாவது யூதர்களுக்கு. அவன் யூதர்கள் பாலஸ்தீனர்களை விரட்டி விட்டு அங்கே தன்னுடைய நாடாக தகவமைத்துக் கொண்டான். இங்கே என்ன பண்ணேன்னு சொன்னால், பார்ப்பனர்கள் இந்தியாவை இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டவர்கள் காய் நகர்த்தி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 3000 ஆண்டு காலமாக வேத காலங்களிலே இருந்து இன்றைக்கு வரையிலே, என்றைக்கு ஐரோப்பா கண்டத்திலே இருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்தார்களோ நாடோடிகளாக, அன்றைய காலம் தொட்டு இன்றைய வரையிலே இந்த மண்ணை இந்து ராமராஜ்யமாக, இந்துக்களுடைய பார்ப்பனர்களுடைய நாடாக ஆக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு அவர்கள் காய் நகர்த்தி இருக்கிறார்கள். சாதாரணமான திட்டம் அல்ல. ஒவ்வொரு படியாக, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வருகிற இந்த தேர்தலிலே தப்பி தவறி மோடி மீண்டும் வந்துவிட்டால் ரூபாய் நோட்டிலே கூட காந்தி படம் இருக்காது என்று சொல்கிறார்கள். அதிலும் ராமன் படம் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். காந்தி படத்தை எடுத்துவிட்டு ராமன் படத்தை போல இருக்கிறார்கள். அதே போல இனி வருகிற இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். தப்பி தவறி பிஜேபி ஜெயிச்சிட்டா இதுதான் வந்து இறுதி தேர்தலாக இருக்கும். ஜனநாயக முறை என்பது இந்த மண்ணில் இருக்காது. ஹிட்லரை போல, முசோலினியை போல இந்த நாட்டிலேயும் ஒரு சர்வாதிகார ஆட்சியை, அதிபர் முறை ஆட்சியை கொண்டு வருவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இங்கே ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவசமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த வகுத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிறுபான்மை மக்களை, பல்வேறு இன மக்களை, பல்வேறு விளிம்பு நிலை மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவச குண்டலமாக இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கிறது. ஆகவே எதற்கெடுத்தாலும் இந்த அரசியலமைப்பு சட்டம் குறுக்கே வந்து நிற்கிறது. இந்த ராமராஜ்யம் அமைப்பதற்கு இது தடையாக இருக்கிறது என்று சொல்லி
அதை எடுப்பதுதான் முதல் வேலையாக இருக்கும். பிஜேபி வந்துட்டான் பிறகு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு அவன் தப்பியவர் வந்துட்டான்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி மோடியோ அமித்ஷாவோ சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்னும் உணவைத்தான் நீ சாப்பிட வேண்டும். இப்போவே வட மாநிலங்கள் அப்படி பண்ணுறான், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு செத்த மாட்டை அடித்து தின்றதுக்காக ஹரியானா மாநிலத்தில் 4 தலித் மக்களை உயிரோடு பட்ட பகலிலே அடித்து கொன்ற ஒரு மாபெரும் ஒரு வெறி பிடித்த கூட்டம் இந்த பிஜேபி கூட்டம், சங் பரிவார் கும்பல். ஆகவே நாளைக்கு இவன் மீண்டும் வந்து விட்டால் இந்த உணவு தான் நீ உண்ண வேண்டும் என்று சொல்லுகிற ஆணையிடுகிற சர்வாதிகாரமான ஒரு போக்கோடு நடைபெறக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அபாயகரமான ஒரு சூழல் நாளைய தினம் வர இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பார்ப்பனர்கள் எவ்வளவு பெரிய தந்திரசாலிகள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அவன் இங்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இங்கு இந்திராஜ்யம் அமைப்பது மட்டுமல்ல, உலக அளவில் இன்றைக்கு மெல்ல மெல்ல ஊடுருவி இங்கிலாந்தினுடைய பிரதமராக இன்றைக்கு வந்திருக்கிறானே, கேட்டால் இந்தியாக்காரம்மா, ஆனால் அவன் ஒரு பார்ப்பனர், ஞாபகம் வச்சுக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கு அமெரிக்காவிலே முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடங்களிலே அத்தனை உயர் பதவிகளிலேயும் அங்கே பார்ப்பனர்கள் போய் உட்கார்ந்துட்டான். முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் தான். இன்றைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நீதிபதிகள், தலைமை நீதிபதிகளில் 35 பேர்ல 32 பேர் பார்ப்பனர்கள். நான் ஒரு சின்ன புள்ளி வரதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், காலத்தின் அருமை கருதி. கேபினட் செக்ரட்டரி 89 பேர்ல 85 பேர் பார்ப்பனர்கள். இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி 89 பேர் கேபினட் செக்ரட்டரியில் 85 பேர் பார்ப்பனர்கள். 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 96-97 விழுக்காடு ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடிய இந்த மண்ணுடைய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. 89 பேர்ல 85 பேர் பார்ப்பான். அதே மாதிரி செக்ரட்டரியில் வந்து 249 பேர்ல 220 பேர் பாப்பா இருக்கிறான். அது மட்டுமா, சென்னை ஐஐடி இருக்கு, அந்த கல்லூரியில் பேராசிரியர்களாக 596 பேர் இருக்கிறாங்க பேராசிரியர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னமும் மோசமாக போயிடும். அறகுறையா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருந்தே இவ்வளவு பெரிய அளவுக்கு ஸ்டாலின் மாதிரி சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு இங்கு இருந்தோம். தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிட இயக்க சித்தாந்தம் இந்த மண்ணில் பரவி இருந்தும் பாதுகாப்பாக இருந்துமே கூட சென்னை ஐஐடியில் 596 பேர்ல 515 பேர் பார்ப்பனர்கள் பேராசிரியர்கள். எங்க போய் முட்டிக்குவீங்க நீங்க? 596 பேர்ல 515 பேர் பார்ப்பனர் பேராசிரியர்னா மிச்சம் இருக்கிறவன் தான் பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், மலைவாழ் மக்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவனிடத்தில் மீண்டும் அதிகாரம் வந்தால், இவன் மீண்டும் இங்கே ஆட்சி வைத்தால், அவன் சொல்லுகிற ராமராஜ்யம் வந்து விட்டால் அரசியல் சட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் என்ன சொல்றானா அதான் சட்டம். எப்படி புஷ்யமித்ர சுங்கன் காலத்திலே மனு சட்டத்தை அங்கே அவன் அதன் அடிப்படையில் ஆட்சி நடத்தினானோ, அமல்படுத்தினானோ, அதே பழைய நிலை மீண்டும் இங்கே வரும். ஆக நாம் பஞ்சை பராரிகளாக முழுக்க அனாதைகளாக ஆக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பேராபத்து உங்கள் கண்முன்னே இருக்கிறது. இது பேசிக்கொண்டிருந்தால் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். தலைவர் அவர்கள் விரிவாக பேச இருக்கிறார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, குறிப்பாக இளைஞர்களே, பிஜேபிக்காரன் கொடுக்கக்கூடிய 200க்கும் 500க்கும் தயவு செய்து நீங்கள் போய் அவன் பின்னால் நிற்காதீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த வளமான எதிர்காலத்தை மாற்றான் இடத்திலே பார்ப்பானுடைய காலடியிலே நீங்கள் மண்டிட செய்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே தயவு செய்து சுயமரியாதையோடு வாழுங்கள். நம் இனத்தினுடைய பெருமை காக்க, இந்த இனத்தினுடைய விடியலை வென்றெடுக்க தயவு செய்து பிஜேபி என்று சொல்லுகிற, மோடி என்று சொல்லுகிற இந்த சங் பரிவார் கும்பலை, அவனுடைய ஆட்சியை வரவே கூடாது. தடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி.